வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 11th பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி நிறைய கொஷின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் வேணும் 6 வினாக்களுக்கு விடையிலி 6 × 2 12 சிறுகாம்பு என்றால் என்ன, நுண் சிலம்புகள் என்றால் என்ன, பிக்னோசைலிக் பற்றி நீர் அறிவது யாது, கல் தாவரங்கள் என அழைக்கப்படுவது எது, ஏன், தண்டின் முதல்நிலை பணிகள் இரண்டினை எழுதுக, பண்பால் மலர் தாவரங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, கீழ்கண்டவற்றிற்கு கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி புவி புதைகனி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, சென்ட்ரோமியர் அமைவிடத்தை கொண்டு குரோமோசோமின் வகைகளை எழுதுக. அதே மாதிரி வேணும் 6 வினாக்களுக்கு குறுகிய விடையில் கேட்டிருக்காங்க. வினா எண் 33 வந்து கம்பல்சரி. 6 × 3 18 அகாரிகஸில் காணப்படும் மைசீலியங்கள் வகைகளை எழுது. ஆர்கி பாக்டீரியா என்றால் என்ன எடுத்துக்காட்டு, கேராவின் கணு மற்றும் கனிவிடை செல்களுக்கிடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக. சுவாச வேர்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக. கூட்டுக்கணி திரள் கணியிலிருந்து வேறுபடுத்துக. புரோட்டோபிளாச கோட்பாட்டை கூறுக. G0 நிலை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நீரின் பண்புகளை எழுதுக. குரோமோசோமின் படமறைந்து பாகம் குறி ஒரு முக்கியமான வினா. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 25. லைக்கனின் பொது பண்புகளை விவரி. ஸ்டீலின் வகைகளை படத்துடன் விவரி. சூழ் ஒட்டுமுறையில் வகையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சிறப்பு வகை மெஞ்சரி விவரி. கிளைட்டோரியா டெர்னேஷியா கலைச்சொற்கள் விவரி. பெந்தமுக்கர் வகைப்பாட்டை எழுதுக. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படமறிந்து பாகம் குறி. மைட்டாசிஸ் செல் பகுப்பினை விவரி. டிஎன்ஏவின் அமைப்பை விவரி. நொதிகளின் பண்புகளை எழுதுக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி தமிழ் மீடியம் அப்டேட் பண்ணியிருப்பேன், இங்கிலீஷ் மீடியம் அப்டேட் பண்ணியிருப்பேன். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 11th பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 6 × 2 12 இதில் இருவித்திலை கோப்பையுடைய பூத்தளம் ரொம்ப முக்கியம். மைட்டாசிஸ் மியாசிஸ் பார்த்துக்கோங்க. பிளக்டோஸ்டில் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. நைட்ரோஜினஸ் காரம் மற்றும் கனிம வேதியில் பயன்படும் காரத்தை வேறுபடுத்துக. கூட்டுக்கணியினை திரள் கணியிலிருந்து வேறுபடுத்துக. ஊடுருவல் மின்னணு நோக்கி டெம் முக்கியத்துவத்தை கூற. தண்டின் முதல்நிலை பணிகள் யாவை. நியூக்ளியோல் என்றால் என்ன. ஆர்கி பாக்டீரியங்கள் என்பன யாவை. அதே மாதிரி ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33 கட்டாய வினா. 6 × 3 18 ஹெர்பேரியத்தின் பயன்கள் யாவை. பாசிகளின் பசுங்கணியத்தின் வடிவம் தனித்துமை வாய்ந்தது என கருதுகிறாயா. உனது விடையினை நியாயப்படுத்துக. மியாசிஸின் முக்கியத்துவம் யாது. பாலிட்டின் குரோமோசோம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. செல் சுவரின் முக்கிய பணிகள் யாவை. மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக. நொதிகளின் பண்புகளை பட்டியலிட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேரின் பகுதிகளை படமறிந்து பாகம் குறி ஒரு முக்கியமான வினா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 × 5 25 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் எப்போவுமே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டின் நிறைகுறைகளை பற்றி சேர்க்கவும். வேர் உருமாற்றம் என்பது யாது. ஆணிவேர் உருமாற்றத்தை விளக்குக. ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போமுக்குள்ள வேறுபாடு. இலை எடுக்கமைவு வகையினை விவரி. சூழ் ஒட்டுமுறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பெந்தமுக்கர் வகைப்பாடு வரைக. கிளைட்டோரியா டெர்னேஷியா மலர் பண்புகளை விளக்குக. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபடுத்துக. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்த. டிஎன்ஏவின் அமைப்பை விவரி. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி நம்ம தான் அதிகமாக பியூர் சயின்ஸ் 11th பாட்னிக்கு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு தாவரவியல். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 24 வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. 6 × 2 12 பயிர் சுழற்சி முறையில் உழவர்கள் லெகிம் வகை தாவரங்களை பயிரிடுவது ஏன். டெரிட்டோபைட்டுகள் ஏன் வாஸ்குலர் தொகுப்புடைய பூவா தாவரங்கள் அழைக்கப்படுகிறது. தொற்றுவேர்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தரவும். இருசோர் பெயரிடும் முறை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தரவும். புரோட்டோபிளாச கோட்பாட்டை கூறுக. மியாசிஸின் ஏதேனும் 2 முக்கியத்துவத்தை எழுதுக. ஸ்விட்டரைனி என்பது என்ன. கீழ்கண்டவற்றில் கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க.
மழைக்கு பின் மண் வாசனை ஏற்பட காரணம் என்ன? அதே மாதிரி 6 × 3 18 பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 3 மார்க் கொஷின் 33 வந்து கம்பல்சரி. சூலகப்பையின் அமைவிடம் பற்றி குறிப்பு வரைக. வகைப்பாட்டியின் அவசியம் என்ன? தாவர செல்லின் நுண்ணமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. ஜீர் நிலை பற்றி சிறுகுறிப்பு வரைக. நொதிகள் பண்புகள் யாவை? மேக்னட்டோசோம் என்றால் என்ன? அகர் எந்த ஆல்காவிலிருந்து பெறப்படுகிறது? அதன் பயன் என்ன? நெப்பந்தஸ் பற்றி சிறுகுறிப்பு. ரெசிம் சைம் மஞ்சரி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 25 இதில் பார்த்தீங்கன்னா மொனிராவுடைய சிறப்பு பண்புகளை எழுதுக. அகாரிகஸ் வாழ்க்கை சுழற்சி உருவரை தருக. புரோட்டோசில் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இலை எடுக்கமைவு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரிக்கும். இதழ் அமைவு என்றால் என்ன? வகைகளை விவரிக்கும். ஏதேனும் 5 தாவர தோட்டங்களுடைய பங்களிப்பை எழுதவும். கிளைட்டோரியா டெர்னேஷியா மலர் பண்புகளை விளக்குக. பால்டின் குரோமோசோம் அமைப்பை விளக்கும். மறைமுக செல் பகுப்பை நேர்முக செல் பகுப்பிலிருந்து வேறுபடுத்துக. டிஎன்ஏவின் பணிகளை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஷின் பேப்பர் நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 11ஆம் வகுப்பு பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நமக்கு காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இவையும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 24 கண்டிப்பாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. பூஞ்சைகளால் தாவரங்களில் ஏற்படும் நோய்களை குறிப்பிடுக. பிளக்டோஸ்டில் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. அவிசினியா டிராப்பா வேறுபடுத்துக. கூட்டுக்கணியனை திரள்களிலிருந்து வேறுபடுத்துக. இருவித்திலை கோப்பையுடைய பூத்தளம். கட்ட வேறுபடுத்தும் நுண்ணோக்கியின் முக்கியத்துவம். மைட்டாசிஸ் மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம் இரண்டினை எழுது. நைட்ரோஜினஸ் காரம் மற்றும் கனிம வேதியியல் பயன்படும் காரத்தை வேறுபடுத்துக. ஆர்கிபாக்டீரியா என்பனவை யாவை? 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 33 கம்பல்சரி. மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக. பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்துக. வேரின் பணிகளை படம் வரைந்து பாகம் குறி. ஹெர்பேரியத்தின் பயன்கள் யாவை? செல் சுவரின் முக்கிய பணிகள் யாவை? மியாசிஸின் முக்கியத்துவம் யாது? நொதிகளின் பண்புகளை பட்டியலிடு. பாலிட்டின் குரோமோசோம் பற்றி குறிப்பு வரைக. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கு விடையிலே ஐம்பெரும் வகைப்பாட்டின் நிறை குறைகளை பற்றி சிறுகுறிப்பு சேர்க்கவும். வேரின் உருமாற்றம் என்பது யாது? ஆணிவேர் உருமாற்றத்தை விளக்குக. ஆன்ஜியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் வேறுபாடு ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இலை எடுக்கமை வகைகளை வரி. சூழ் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. IUCN பெயர் சுட்டும் சட்டம் பற்றி வரி. கிளைட்டோரியா டெர்னேஷியா மலர் பண்புகளை விளக்குக. மைட்டாசிஸ் மியாசிஸ் வேறுபடுத்துக. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஎன்ஏவோட பண்புகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரோட கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 நிறைய கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் அப்டேட் பண்ண கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னிக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மீடியம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு 11th பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 டோட்டல் மார்க் வந்து 70 மார்க்கு. இதில் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours கொடுத்துருக்காங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 11th பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 2 மார்க் வந்து 24 வந்து கம்பல்சரி. 6 × 2 12. இதில் பார்த்தீங்கன்னா பூஞ்சை வேரிகள் உருவாக உதவும் 2 பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு. பிக்னோசைலிக் பற்றி சிறுகுறிப்பு வரைக. தண்டின் முதல்நிலை பணிகள் ஏதேனும் 2 எழுது. பொமாலஜி என்றால் என்ன? ரெசினியூஸ் கம்யூனிசஸ் தாவரத்தின் பெண்மலரின் வரைபடம் வரைக. ப்ரோகேரியாட்டிக்கும் யூகேரியாட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம் ஏதேனும் 2 எழுது. RNAவின் வகைகள் யாவை? இந்த DRNA RRNA mRNA வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேணும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக. பாசிகளின் வகுப்புகளை வரிசைப்படுத்துக. ஓர் நடு நரம்பமைப்புக்கும் பல நடு நரம்பமைப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடை கூறு. விதையின் பணிகளை எழுதுக. ஹெர்பேரியம் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் யாது? தாவர செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகம் குறி. தாவர செல்லுகளின் விலங்கு செல்லுகளும் சைட்டோகைனின் வேறுபடுத்துக. கரூரா சூலகக்கணி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. உட்கருவின் பண்புகள் யாவை? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 25 அகாரிகஸ் வாழ்க்கை சுழற்சி தருக.
பாசிகளின் பசுங்கணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா? உனது விடையினை நியாயப்படுத்துக. ஆணிவேரின் உருமாற்றத்தை படமறைந்து விளக்குக. இதழமைவு என்றால் என்ன? வகைகளை எழுது. கிளைட்டோரியா டெர்னேட்டியா. இந்த கிளைட்டோரியா டெர்னேட்டியா சங்குப்புஷ்பம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி பெந்தமுக்கரோட வகைப்பாடை எழுது. தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியம், இது நல்லா படிச்சுட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரு, G0 நிலை பற்றி சிறுகுறிப்பு வரைக, DNA உடைய பணிகளை எழுதுக, ரொம்ப முக்கியம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.